அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவத்தை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபரையோ 2 நபரையோ 3 நபரையோ இழந்து வாடிய குடும்பங்களை மகாபலிபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து ஆறுதல் சொன்னாப்புல, ஆறுதல் வழங்கினாப்புல, ஆறுதல் வழங்கி அவங்க காலையெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டு பிச்சைக்கார மாதிரிலாம் இருந்தாப்புலன்னு சொல்லிலாம் வந்து ஒரு தாத்தா பேசி அதெல்லாம் நிறைய நடந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவேகா பேக் டு நார்மல் மோடுக்கு வந்திருக்காங்க. அப்படி என்ன நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஏதாவது தலைவர்களுக்கு பிறந்த நாள் அது இதுன்னு சொன்னாக்க இந்த வீட்டிலேயே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே மாலை போடுவாப்புல இல்லையா, அந்த மாதிரி நேற்றைக்கு முத்துராமலிங்க தேவர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அவருடைய வீட்டிலையே ஃபோட்டோவுக்குள்ளே ஃப்ரேமுக்குள்ளே ஃபோட்டோவை வச்சு அதுக்கு மாலை போட்டிருக்காப்புலங்க. ஐயோ, தாவேகாவுடைய கட்சி ஆஃபீஸு இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. ஒரே ஃப்ரேமாக இருக்கும் போல். அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒரு ஃபோட்டோவை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும். சூப்பராக இருக்குல்ல. அடுத்த வருஷம் இவர் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவையே அந்த ஃப்ரேமுக்குள்ளே அடைச்சி வச்சு அந்த ஃப்ரேமுக்கு மாலையை போட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க நான் என்ன பேசுகிறேன்னு திரும்ப போய் கேளுங்க, ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, புரியும். என்ன மாதிரியான கட்சி ஆஃபீஸராயிரு. எல்லாமே வந்து அப்படியே டூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க போல. அரசியல் கட்சிக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கும் போல் இருக்குது இல்லையா. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு, அந்த கேமராமேனு. இப்போ நம்ம வந்து இங்கே ஷூட் பண்ணுறோன்னா நமக்கு கேமரா, மைக்கு, பேட்ரி, இது லைட்டிங் செட்டப்பு இதெல்லாம் இருக்கா. இது மாதிரி வந்து அரசியலுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சில பொருட்கள் உண்டு போல இருக்குது. அதெல்லாம் தாவேகா கட்சி ஆஃபீஸுக்கு போனால் கண்கூட அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அங்கங்கே செவுத்துல எல்லாம் அந்த கட்சி ஆஃபீஸில் கதறுன்னு போட்டு கீழே ஒரு கோடு போட்டு தாவேகா கட்சியின் அது என்ன ஸ்லோகன் இதுதான் அப்படின்லாம் வந்து போட்டிருப்பாங்களா இருக்கும் அந்த கட்சி ஆஃபீஸில். எனக்கும் அந்த கட்சி ஆஃபீஸில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் போக முடியாது. இப்போ மற்ற கட்சி ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியுடைய தலைவர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, முன்னாள் தலைவர்கள் இல்லை இந்நாள் தலைவர்கள். அவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பேசியிருப்பாங்க, இல்லைனா ஏதாவது எழுதியிருப்பாங்க. அவங்க எழுதிய அந்த பொன்னான வாசகங்கள் அதெல்லாம் அந்த கட்சியோடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய செவுத்துலலாம் மாட்டி ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க, இல்லைனா ஏதாவது பெயிண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தாவேகாவுடைய கட்சி ஆஃபீஸில் என்ன இருக்கும்? கதறு பதறு. அப்புறம் என்ன நண்பீஸ் நம்ம பசங்கள்லாம் சம்பவம் பட்டாங்களா, வெர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்கள் அணில் கூட்டம் இல்லை, நாங்கள் காட்டு மிராண்டி கூட்டம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், கிக்கி அப்படின்னு போட்டு கீழே டேஷ் போட்டு தெய்வ திருமகள் அப்படின்னு போட்டுலாம் அந்த கட்சி ஆஃபீஸில் ஏதாவது எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விசித்திரமான விஷயங்கள் அந்த கட்சி ஆஃபீஸில் இருக்கும். இதெல்லாம் அந்த கட்சியுடைய அரசியலுக்கு தேவைப்படும் விஷயங்கள். அது பிறகு பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு, அப்புறம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த கட்சி ஆஃபீஸில் நம்ம போனோன்னா பார்க்கலாம். யாருக்காவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா போய் பார்த்து என்னதாவது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கெல்லாம் அனுப்புங்க, நாங்கள் அதை வச்சு ஏதாவது கண்டென்ட்லாம் பண்ணுறோம். இப்போ விஜய் அவர்கள் இப்போ முத்துராமலிங்க தேவர் அவருக்கு வந்துட்டு மாலை போட்ட இந்த ஃபோட்டோவை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அணில்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா, நம்ம கட்சி பேக் டு நார்மல் மோட், நம்ம கட்சி வந்து அது என்ன வி ஆர் பேக் அப்படின்லாம் போடுறானுங்க. அவனுங்க என்ன நினச்சிட்டு போடுறானுங்கன்னா, ஒரு மாதமாக கட்சி சைலண்ட்டாக இருந்துச்சு, இப்போ அண்ணன் காலில் விழுந்து என்னை மஞ்சள் போய் காலையெல்லாம் விழுந்து அதுக்கப்புறம் ஒரு 2 அறிக்கை ஏதோ விட்டுருக்காப்புல, அதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோலாம் போட ஆரம்பிச்சிட்டாப்புல, அதனால வி ஆர் பேக் அப்படின்லாம் வந்து இவனுங்க நினச்சிக்கிட்டு அப்படிலாம் போடுறானுங்க. சரி, நமக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? இதே மாதிரி 2 அறிக்கை விடுறது, யாருக்காவது ஃப்ரேம் ஃபோட்டோ ரெடி பண்ணி அதுக்கு மாலையை போடுறது, இதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை தவிர வேறு ஏதாவது பண்ணார் அரசியல்னு? பாவம், இந்த அனில் குஞ்சான்ஸோடைய வாழ்வியலே வந்து ஒரு வித்தியாசமான வாழ்வியலுங்க. பாவம், என்னமோ விஆர் பேக்னு போட்டு பயங்கரமான அரசியல் செயல்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கடோ, பாருங்க நாங்கள் முன்னாடி எப்படி இருந்தோம் தெரியுமா, அது இப்போ மறுபடியும் வந்துருச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி போடுறானுங்கன்னு பார்த்தா, முன்னாடி எப்படி இருந்தானுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தார், அதே ஒர்க் ஃப்ரம் ஹோமை இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு. அவ்வளோதானே, இதில் ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லையே. வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்காங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வீட்டிலருந்தே வேலை செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வீட்டோடு இருந்து அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதியை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது அரசியல்னு கூட சொல்ல முடியாது, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கோமாளித்தனம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் வேறங்க இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஏஐன்லாம் சில பேர் சொல்கிறாங்க. கையில் காப்பு இல்லை வழக்கம் போல். எங்க இந்த காப்புக்கு கேட்குறானுங்க, அண்ணன் காப்பு இல்லாமல் இருக்கார், பாவம் அண்ணன் ரொம்ப சோகத்தில் இருக்கார், அதனால காப்பு இல்லாமல் இருக்காருலாம் பேசுகிறானுங்க.
அட பாவிகளா டேய், இப்போ காப்பு இருந்தால் அப்போ சந்தோஷமாக இருக்காருன்னு அர்த்தமா? அட பைத்தியக்காரர்களா. ஒருவேளை இது ஏஐ பிக்காக இருந்தால் வாய்ப்பு இருக்கோ தெரியல, அப்படி இருக்காதுன்னு நம்புகிறோம். அந்த அளவுக்கு சீப்பாக பொலிட்டிக்ஸ் பண்ண வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏஐலலாம் ஃபோட்டோ ரெடி பண்ணி போட்டால் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய கேவலம் இல்லையா? இதை கூட பண்ண முடியாதா? இதே முதல்ல ஒரு கேவலமான விஷயம். வீட்டில் உட்காந்துருந்து ஃபோட்டோவுக்கு மாலை போடுறதே எவ்வளோ மட்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வேற ஒரு ஏஐ ஃபோட்டோன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டங்க. நல்ல வேலை அவருடைய சிலையை வந்து பனையூருக்கு தூக்கிட்டு வர சொல்லலை. எல்லாரும் பனையூருக்கு முத்துராமலிங்க தேவர் சிலையை தூக்கிட்டு வாங்க, நான் மாலை போட்டு மரியாதை செலுத்தணும்னு சொல்லாமல் விட்டாரே, அது வரைக்கும் பரவாயில்ல. மக்களையும் சந்திக்கிறதுக்கு வரமாட்டாப்புல. தமிழ்நாட்டு அரசியலில் சில விஷயங்களை செஞ்சே ஆகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் செய்கிறதுக்கு நேரில் வரமாட்டாப்புல. ஆனால் வந்து ஏதாவது நடிகைக்கு கல்யாணம்னு சொன்னால் ப்ரைவேட் ஃப்ளைட் பிடிச்சி கோவா வரைக்கும் போயிட்டு வருவாப்புல. இந்த மாதிரிப்பட்ட அவருடைய பர்சனல் விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவாப்புல. ஆனால் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுக்குமே வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாப்புல. இவர்கிட்ட வந்து தமிழ்நாட்டை எழுதி கொடுக்கணுமா? நல்லா இருக்கே கதை. எல்லாரும் மதுரைக்கு போய் மரியாதை செலுத்துகிறாங்க, இல்லைனா பசும்பொண்ணுக்கு போய் மரியாதை செலுத்துகிறாங்க. எல்லாரும் இப்படி இருக்கிறப்போ இவர் மட்டும் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருப்பாராமா. கேட்டால் நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாம். மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னாலும் பனையூருக்கு தான் வரணும், அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னாலும் பனையூருக்கு தான் வரணும், போராட்டக்காரங்களை சந்திக்கணும்னாலும் பனையூருக்கு தான் வரணும், அரசியல் பண்ணுறது எல்லாமே பனையூருக்குள்ள தான் இருக்கணும். இப்படி ஒரு தலைவன், வீட்டை விட்டே வெளியே வராத அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள், அண்ணா நல்லா சாப்பிடுங்கண்ணா, தூங்குங்கண்ணா, நல்லா தூங்குங்கண்ணா, நல்லா ரெஸ்ட் எடுங்கண்ணா, உடம்பு மெலிஞ்சு போயிட்டீங்கண்ணா, தயவு செஞ்சு சாப்பிடுங்கண்ணா, தூங்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்சக்கூடிய தொண்டர்கள். இது ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லி உலா வந்துக்கிட்டு இருக்கு. வீடியோ காலில் வர்ற தலைவர் இல்லை, வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்கள். நன்றி, வணக்கம். அண்ணா, என்னால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட. தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் நேரத்துலேருந்து நல்லா சாப்பிடுங்க ப்ளீஸ், நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நாங்கள் இருக்கோம்ண்ணா, உங்களுக்காக அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வரோம்ண்ணா. தயவு செஞ்சு சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஆள் ரொம்ப இழைச்சிட்டீங்க ப்ளீஸ். விஜயண்ணா, நீங்கள் என்னென்னா தப்பு பண்ணீங்க? நீங்கள் கண் கலங்கினாலே என்னால் தாங்கிக்க முடியாது. காலில் விழுந்ததான் சொல்கிறாங்க, உண்மையா பையான்னு எனக்கு தெரியல. நாங்கள் உன் மேலே உயிரே வச்சுருக்கோம். என்னால் எவ்வளோ பெருமாள் எதிர்த்து நிற்க முடியும் தெரியுமா? அண்ணா, விஜய் அண்ணா, யாரையும் ஹர்ட்டும் பண்ணலண்ணா. நீங்கள் உங்களால் ஹர்ட் பண்ண முடியாது யாரையும். ப்ளீஸ் அண்ணா, இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு படாதீங்க விஜய் அண்ணா, கஷ்டப்படாதீங்க, வந்துடுங்க, நாங்கள் இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்க? எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளித்தேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டேன்.